ஹலோ மை டியர் வியூவர்ஸ், திஸ் இஸ் யோர் பாய் புவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் இருக்க 11th சாப்டர். ஸோ ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தென் ரேஷனல்னு சொல்கிறாரு. அந்த சாப்டர் பேரே அதான். அண்ட் அதில் அவர் கீழே எழுதியிருக்கிறது என்னன்னா, ஒரு கேப்ஷன்: எய்மிங் டு பி மோஸ்ட்லி ரீசனபிள் ஒர்க்ஸ் பெட்டர் தென் ட்ரைங் டு பி கோல்ட்லி ரேஷனல். விச் இஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்பயுமே ரீசனபிளாக இருக்கிறது வந்து கண்ணா பின்னான்னு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒத்து போகிறதோட உங்களுக்கு எது ஒத்து போகுதுன்றத பார்க்குறது தான் ரொம்ப நல்லதுன்றாரு. ஸோ ஓகே, இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கடுத்து தான் இந்த சாப்டர் அந்த 3 வேர்டுக்குள்ளே தான் சுற்றி வரும். ஃபஸ்ட்டு வந்து ரேஷனல்னா ஒரு ஃபார்முலா எடுத்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணி இது சரி, இது எல்லாத்துக்கும் ஒத்து போகும்னு நினச்சி அது எல்லாத்துக்கும் ஒத்து தான் போவோம். ஆனால் அது கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பட் அது வந்து ரொம்ப கரெக்டான ஆன்சரு. அது வந்து ரேஷனல். அண்ட் இர்ரேஷனல்னா கண்ணா பின்னாடி ஏதோ ஒன்று புத்தியே இல்லாமல் பண்ணுறது. அண்ட் ரீசனபிள்னா உங்களுக்கு எது ஒத்து போவோன்னு நினச்சி பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து ஜூலியஸ் வேக்னருன்னு ஒரு 19th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆள். அதே மாதிரி சிஃபிலிஸ்ன்ற ஒரு வைரஸ் நோய், அது வந்து இட்ஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஜெனிட்டல்ஸ். அந்த நோய்க்கு வந்து அதில் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அந்த நோய் தாக்குதோ அவங்க வந்து இந்த கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீவரையும் ஆட் பண்ணும் போது அவங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவர் வேற என்ன நினைக்கிறாருன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு கிடைக்கிற ஆன்சர். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த டாக்டர்ஸும் இதை ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ நம்ம இதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு. அண்ட் இன் ஏர்லி 1900 வந்து வேக்னர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு சிஃபிலிஸ் இருக்கும் போது எக்ஸ்ட்ராவான சில பாக்டீரியாவால் ஏற்படுற இன்ஃபெக்ஷனை, ஜுரத்தை எல்லாத்தையும் உள்ளே ஏற்றுறாரு. சில பேர் இதனால செத்தும் போயிடுறாங்க. இவர் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக ஒரு வீக் வெர்ஷன் ஆஃப் மலேரியாவை இன்ஜெக்ட் பண்ணுறாரு சிஃபிலிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு. த ரிசல்ட் வாஸ் ஆசம். அது எப்படின்னா, ஒரு 10 பேருக்கு இன்ஜெக்ட் பண்ணும் போது 6 பேர் பொழைச்சிடுறாங்க. பெட்டர் தென் 3 for 10. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்மளோட மென்டலி நம்ம ஜுரம் வந்து கெட்டதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது எவ்வளோ நல்லதுன்னு அது அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா நம்மளோட இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 1 டிகிரி நம்மளோட உடம்புல இருக்க செல்சியஸ் ஏறும்போது அது நம்ம உடம்புல அப்போ ஃபீவர் இருக்கிறப்ப உள்ள மல்டிப்ளை ஆகிற பாக்டீரியாவை 200 ஃபேக்டரில் அது வந்து டெமாலிஷ் பண்ணுது. ஸோ ஃபீவருன்றது வந்து நம்மளோட பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டமை டர்ன் ஆன் பண்ணுது. அது வந்து குழந்தைங்களுக்கோ எல்லாருக்குமே அந்த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வந்து ஃபீவர் அப்போ ரொம்பவே நல்லது. பட் நம்ம அதை அப்படி பார்க்கறது இல்லை. அங்கே வந்து சயின்ஸ் முடியுது, இங்கே நம்மளோட ரியாலிட்டி டேக் ஓவர் பண்ணுது. விச் இஸ் நமக்கு வந்து எப்பயுமே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறது பிடிக்காது. ஏன்னா ஹர்ட் ஆகிறது பிடிக்காது. வி வாண்ட் ரிசல்ட் ஆஸ் ஆஃப் நவ், உடனே வேணும், ரைட் நவ் வேணும். பிகாஸ் அதனாலேயே எல்லா டாக்டரும் எல்லா ட்ரக் கம்பெனியும் யாருமே வந்து ஃபீவர் ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கறது இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு டாக்டரோட கோல் வந்து அந்த பேஷண்ட்டை துடிக்க விடுறது இல்லை. ஏன்னா எது வரைக்கும் பண்ணலான்னா அது அவருக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். அது வரைக்கும் நம்ம வேணா அவரை மாத்திரை கொடுக்காம பார்க்கலாம். அது அடுத்து உடனே நம்ம அதை தந்தே ஆகணும். பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஹர்ட். பிகாஸ் இங்கே எல்லாமே நல்லா இருக்கும் இப்படி சொல்லும் போது. பட் அந்த போர்வைக்குள்ளே நடுங்கிட்டு இருக்கும் போது ரேஷ்னலாக அவங்களால யோசிக்க முடியுமானா முடியாது. பிகாஸ் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஃபினான்ஸ் வேர்ல்ட்லையும் அப்படிதான் பல ரேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இதை பண்ணால் இது ஆயிடலாம். பட் அது வந்து ஒரு கோல்டான ஸ்ட்ராட்டஜி. உங்களோட கான்டெக்ஸ்ட், உங்களோட சுற்றுச்சூழலை எதுவுமே அது கவனிக்காது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கன்னு அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி ரிசல்ட். ஆனால் அதை ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வரலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு அப்படைட் இருக்கா? 2008 யாழ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. 2-1 மார்ஜின் விச் இஸ் 2:1 விச் இஸ் நீங்கள் $1 போடுவீங்க, உங்களோட புரோக்கர் $2 போடுவான். ஓகேவா? கடன் வாங்குறீங்க நீங்கள் $2. இப்படி வாங்கி நீங்கள் உங்களோட யங் ஏஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அவன் சொல்கிறத நான் மங்காத்தா தான் சொல்லுவான். இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட
ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை வந்து சூப்பர் சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. பட் 2008 என்னன்னு தெரியும், வேர்ல்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்த காலம். அப்போ அதை பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நோஸ் டைவ் அடிச்சது. லெட்ஸே ஒரு 50% ட்ராப்பு. உங்களோட நீங்கள் போட்ட காசும் போயிடும், 25 ருபீஸ் நீங்கள் போட்ட அந்த கடன் வாங்கின காசும் போயிடும். இப்போ உங்கள் காசும் போச்சு, நீங்கள் கொடுக்க வேண்டிய காசும் கொடுக்க வேண்டிய காசும் இருக்குது. ஸோ ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டே வேனிஷு, ரைட்டா? ஆனால் அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஆயிருக்கட்டும், அந்த மார்க்கெட் கிராஷ்லேயும் நீங்கள் நாங்கள் சொன்னதை நம்பியிருந்தீங்கன்னா, ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணியிருந்தீங்கன்னா 90% ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்லன்னு சொல்கிறாங்க. மேபி அது 1% ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷனால கூட பண்ண முடியுமான்னு என்னால் சொல்ல முடியாது. 3 in 1000 தான் பண்ண முடியும் அதை. பிகாஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அந்த அளவுக்கு ரெட்டாக பார்த்துட்டு உங்களால் இருக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஃபியூ பீப்புள் இன் த வேர்ல்ட் கேன் டூ தட். அதே மாதிரி என்னதான் நீங்கள் ரொம்ப போல்டாக ரேஷ்னலாக இருந்தாலும் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். ஸோ அந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறது வந்து இட்ஸ் ரேஷனல், பட் இந்த கிரவுண்ட் ஆஃப் ரியாலிட்டி அது எல்லாமே மாறிடும். ஸோ எப்பயுமே லைஃப்பில் வந்து ரேஷனல் டெசிஷன்ஸும் இருக்குது, ரீசனபிள் டெசிஷன்ஸும் இருக்குது. நமக்கு எதுவோ அதை தான் நம்ம எடுக்கணும். எல்லாராலையும் ரேஷனல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அடுத்து இன்னொரு நம்ம இது போகலாம். ஒரு ரேஷனலான ஒரு ரீசன் இருக்குது, அதாவது நியாயமான ஒரு ரீசன் இருக்குது. ஒரு இர்ரேஷனல் டிசிஷனை நம்புறது. திருப்பி சொல்கிறா, அது ஒரு இர்ரேஷனலான டிசிஷன், ஆனால் அதை நம்புறதுலேயும் ஒரு ரேஷனலான ரீசன் இருக்குன்றாரு ஆத்தர். அண்ட் என் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருந்தால் சாரி, கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ தான் எனக்கு ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வரேன். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது என்ன டெசிஷன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பட் இங்கே வந்து நீங்கள் வால் ஸ்ட்ரீட் இன்வெஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே நான் ரேஷனலான ஆள், என் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லவ் பண்ண மாட்டேன், அது எப்படி இருக்கும் நான் அதை அப்படி தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது வந்து அவனுக்கான ஒரு ஹானர் பேட்ஜ். அவன் அப்படி இருந்தால் தான் அவனுக்கு அங்கே ஃபண்டு காசு தருவாங்க, ஓகேவா? ஏன்னா அவனோட ஃபண்டில் போயிட்டு அவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஸ்டாக்ல பெரிய பொசிஷன் எடுத்துட்டு அவன் ரெட் கலரில் போய் காமிக்க முடியாது, அது அவன் அப்படி தான் சொல்லுவான். பட் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு ரேஷ்னலான டெசிஷனை எடுக்கிறீங்க, அதாவது ஒரு சூப்பரான கம்பெனியாக இருக்கட்டும், பட் அது வெறும் நம்பர் விதத்துலையோ ஜஸ்ட் ஒரு இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான கம்பெனியாக தோணுது, அதை நீங்கள் பிக் பண்ணி ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக்கோட விலை ஏறும்போது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அப்போ வந்து ரேஷனலாக எடுத்த மாதிரி தோணும். பட் அந்த சுச்சுவேஷன் ஜஸ்ட் see a flip side of it. ஒரு சின்ன ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேன் யூ ஸ்டிக் வித் யுவர் டிசிஷன்ஸ்? அதான் கேமு. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எடுத்த கம்பெனி நல்லது, ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பட் உங்ககிட்ட அந்த எமோஷனல் பாண்டிங் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களால் அந்த டெசிஷனில் ஸ்டிக் பண்ணி இருக்க முடியாது, உடனே செல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்துடுவீங்க. பட் இதுவே ஒரு ரீசனபிளான ஒரு டெசிஷன், பிகாஸ் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் மேலே பிடிச்சி, ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மேலே பிடிச்சி, அந்த கம்பெனியில் ஏதோ ஒன்று பிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அட் த சேம் டைம் ப்ரைஸும் சீப்பாக கன்சிடர் பண்ணுறவங்க வந்து அந்த டெசிஷனில் லைஃப் லாங் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸையும் உங்களோட கமிட்மெண்ட்டையும் சேர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஸில் ரொம்ப கம்மி. ஒன்று உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா உங்களால் அந்த ஸ்டாக்கோட கமிட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே டைமில் கமிட்மெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறதும் சில நேரத்தில் தப்பாகும். ஏன்னா மொத்த ஸ்ட்ரீட்டே வந்து உங்ககிட்ட இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்குன்னு சொல்லும். ஆமாம், அது உண்மையான சூப்பரான ஸ்டாக் தான், ப்ராடக்ட்லாம் சூப்பர் தான். பட் ஆனால் அதே நேரத்தில் ஐடிசியும் அவனோட காம்படிட்டரு, அவனை எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஃபார் பெட்டராக இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் எப்பயுமே வந்து கன்வென்ஷனல் ஆன டெசிஷனுக்கு போகக்கூடாது. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று சொல்லுது, கன்சென்சஸ் இதான் நீங்கள் சொல்லி போக முடியாது. எப்பயுமே வந்து கன்சர்வேட்டிவான ஸ்டாக்குக்கு தான் போகணும், விச் இஸ் உங்களுக்கு அந்த கம்பெனியும் பிடிச்சிருக்கணும், ப்ரைஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிற விதத்தில் இருக்கணும். டோன்ட் ஸ்டிக் வித் கன்வென்ஷனல் டெசிஷன்ஸ் ப்ளீஸ். பஃபெட் இது அழகாக சொல்லுவார். பிகாஸ் நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அது ரொம்ப நல்ல ஸ்டாக்காகவே இருக்கலாம், பட்
அது கூட நீங்கள் ரொம்ப டைம் ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டூ வாட் யூ லவ்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்கள் வந்து ரேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இது என்னடா இதுன்னு தோணும். பட் ஒரு ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ வேர்ட் ஆஃப் என்டியூரன்ஸ். ஸோ என்னோட கதையிலேயே வந்து நான் ஒரு ஸ்டாக் பற்றி கூட இந்த சேனல்லே பேசியிருக்கேன். ஐ லவ் தட் ஸ்டாக். ஐ ஹாவ் சம் ஸ்டோரி வித் தட் ஸ்டாக் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். வித் தட் கம்பெனி. So I bought that stock after IPO in September 2022, and I have built a significant position. That is, let's say I have invested 1/3 of my fund. But அந்த ஸ்டாக் வந்து எனக்கு இன்னும் எந்த பெரிய ரிட்டர்னும் தரல. பட் ஐ கேன் ஸ்டிக் வித் தட் ஸ்டாக் பிகாஸ் ஏன்னா எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் படிச்சிருக்கேன், அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துருக்கேன், அந்த கம்பெனியோட P&L தெரியும், கேஷ் ஃப்ளோ தெரியும், அவங்க நடக்கிற ஒவ்வொரு ஏஜிஎம்மும் ஒவ்வொரு அனலிஸ்ட் மீட்டும் பற்றி நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் டு ஸ்டாக் த ஸ்டாக் லைக் த டீனேஜர். பிகாஸ் why I am stocking that stock? Because I love it. The love make you to stick with that stock. அவ்வளோதான். பிகாஸ் இன்னொரு பெரிய ரீசனும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கூட ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குன்றது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி குட், மேனேஜ்மெண்ட் இஸ் குட், அந்த ஓனர்ஷிப்பில் மட்டும்தான் பிரச்சனை. பட் அது வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் அது வந்து ஒரு எதுவுமே அது பண்ணதே எதுவுமே பிரச்சனையே பண்ணதில்லை. ஸோ ஆல் வி நீட் டு பே இஸ் ஜஸ்ட் அ பேஷன்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜாக் பாகுலை பற்றி பார்ப்போம். வேன்கார்டோட ஃபவுண்டர். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃபண்ட் இன் த வேர்ல்டு, ஃபாலோட் பை BlackRock, I think. ஸோ அவர் தான் வந்து பேசிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சது. ஒரு அரித்மெட்டிக் தான். அதில் அது 50 கம்பெனி, இப்போ நிஃப்டினா அதுலேயே இருக்கும். நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அதுவே உங்கள் காசை பிரித்து போட்டுரும். தட்ஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஓகேவா? அதை கண்டுபிடிச்சது அவர் தான். பட் அதே சேம் டைமில் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வந்து அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அது வந்து ஒரு பத்திரிக்கை அமெரிக்காவில். அவங்க போய் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்களே கண்டுபிடிச்சிட்டு உங்கள் சன் வந்து ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜராக இருக்காரு, ரொம்ப ஃபீ வாங்குறாரு, அவங்கக்கிட்டையும் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், என்னோட ஃபேமிலி ரீசன்ஸுக்காகன்னு. பிகாஸ் அவர் கண்டுபிடிச்ச இண்டெக்ஸ் ஃபண்டை ப்ரொமோட் பண்ணது அவர் தான். அது ரொம்ப ரேஷ்னலான டெசிஷன். பட் அவர் சன்னோட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது ஏன்? அது வந்து ரீசனபிள், ஓகேவா? நம்ம ரெண்டுத்தையும் குழப்பக்கூடாது. ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து எது ரீசனபிள்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்காக ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். நீங்கள் ஒரு சூப்பரான ஸ்டாக்கில் போட்டுட்டு போகலாம், கன்வென்ஷனல் ஸ்டாக்கில் போயிட்டு. பட் உங்களால் நைட்டு போட்டு தூங்க முடியுமான்றது தான் கேள்வி. அண்ட் இதுவே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ல, நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டாக்ல அதில் போட்டுட்டு நைட்டு தூங்க முடியும். பிகாஸ் யூ லவ் தட் ஸ்டாக், யூ நோ த ஸ்டோரி பிஹைண்ட் தட் ஸ்டாக். ஸோ ஓகே, இன்னைக்கு தான் இந்த வீடியோ. இதில் என்னன்னா, நீங்கள் ரேஷ்னலையும் ரீசனபிளையும் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்கன்றதுலாம். உண்மையை சொல்ல போனால், நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா 25 rupees வந்து நான் ரேஷ்னலான டெசிஷனில் தான் போடுவேன், பார்த்துக்கலான்னு. அது வந்து பேப்பரில் கரெக்டாக இருக்கலாம் அந்த கம்பெனி. பட் 75 rupees வந்து நான் ரீசனபிளான இதில் தான் போடுவேன். பிகாஸ் ஐ நீட் டு ஸ்டிக் வித் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ சாப்டர் 12 பார்ப்போம் நெக்ஸ்ட். அடுத்து நான் எப்போ போடுறேன். சாப்டர் 12 பேர் வந்து சர்ப்ரைஸ். சாப்டர் பேரே தான். ஓகே, ஐ எம் லீவிங் நவ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் எண்ட். அண்ட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வந்து இந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் இருக்கும். கொஞ்சம் போர் அடிச்சிருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான லெசன் எல்லாத்துக்கும். சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஐ டோன்ட் நோ எந்த தமிழ் சேனலும் குவாலிட்டி வேணால் கம்மியாக இருக்கலாம், பட் இந்த அளவுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க